கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்று ஜூலை மாதம் 14ஆம் நாள். இன்று தேவன் உங்களோடு பேசுவதற்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு மன்னா என்னன்னு பார்க்கலாமா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்பான குழந்தைகளே, பிசாசாகிய சாத்தான் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை சோதிக்க வந்த போது இயேசு அவனுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. அப்பாலே போ சாத்தானே என்று உடனடியாகவும் மிக உறுதியாகவும் கூறினார். இயேசுவை பின்பற்றும் பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய லைஃப்ல இயேசு காட்டிய இதே நல்ல முன்மாதிரிய பின்பற்றுவது மிகவும் அவசியமான காரியமாகும். நம்முடைய மனதில் ஏதேனும் ஒரு தீதான காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையோ அல்லது ஆசையையோ சாத்தான் கொண்டு வரும்போது நாம் அதை யோசித்து கொண்டு காலம் தாழ்த்தக்கூடாது. தீமைக்கு எதிராக தெளிவா உறுதியான முடிவை நாம உடனடியா எடுக்கணும். அந்த தீமையான எண்ணங்களுக்கு உடனே எதிர்த்து நிற்கணும். நாம் அப்படி தீமையை செய்ய மாட்டோம் என்று உறுதியா நிற்கும் போது பிசாசால நம்மளை ஜெயிக்கவே முடியாது. அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு நாம் சாத்தானின் தந்திரங்களை வெல்ல முடியும். தீமையான காரியம் என்பது என்ன அப்படின்னா, மாம்ச கிரியைகளை எடுத்துக்கலாம். சண்டை போடுறது, கோபம், பொறாமை, விரோதம், மற்றவர்களை துன்பப்படுத்த காரியம் எல்லாத்தையுமே சொல்லலாம். இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம மைண்ட்ல வரும்போதே நாம அதை என்ன செய்யணும்னா, ஃபுல்லா இயேசு கிறிஸ்து மாதிரி அது அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு நம்ம தூக்கி போட்டுறணும். தேவனுக்கு பிடிச்சமான காரியங்களை மட்டுமே நம்ம யோசிக்கணும். எனவே குழந்தைகளே, தவறான காரியங்களை செய்யும்படி சாத்தான் நம்மளை தூண்டும் போது நாம் அதற்கு சம்மதிக்கவே கூடாது. இயேசுவை போலவே நாமும் உடனடியா அந்த தீமையான காரியங்களை மறுத்து எப்போதுமே நம்முடைய தேவனுக்கு பிரியமான நல்ல காரியங்களை மட்டுமே செய்யற விசுவாசம் உள்ள பிள்ளைகளா வாழணும். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை இன்னும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்க உங்க பைபிள் எடுத்துக்கோங்க. நீங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு மட்டுமல்ல, என்னைக்குமே தீமைக்கு எதிரா மிக தெளிவான உறுதியான முடிவோட தீமையான எண்ணங்களுக்கு எதிர்த்து நின்று தேவனுக்கு பிரியமான நல்ல பிள்ளைங்களா வாழ்வது எப்படி அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட்டு ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நாம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. ஓகே குட்டீஸ், பை. God bless you dears.